ஹலோ வியூவர்ஸ், அமேசானுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே விளையாட்டுல மதத்தை கலந்திருக்கீங்க அப்படிங்கிற வசனத்தின் மூலம் சோசியல் மீடியால பரவலா கவனம் பெற்றப்படும். கூடவே ரஜினியோட சிறப்பு தோற்றம், நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கம் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட வெளியே இருக்கிற படம் தான் லால் சலாம். இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் லால் சலாம் நியாயம் செஞ்சிருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோ பாக்குற நிறைய பேரு லைக் அண்ட் கமெண்ட் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. அதனால மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முஸ்லிம்ஸ் பெரும்பான்மையா வாழ்ற முரார்பாத் அப்படிங்கிற கிராமத்துல முஸ்லிம்ஸும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா பழகிட்டு வராங்க. அந்த கிராமத்துல இருந்து சின்ன வயசுலயே மும்பைக்கு போய் அங்க பெரிய தொழிலதிபரா இருக்கிறவர் தான் மொய்தீன் பாய். மொய்தீன் பாய் கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்தோட மகன் சம்சுதீன் அப்படிங்கிற கேரக்டர்ல விக்ராந்த் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்தோட நெருங்கிய நண்பரோட மகன் திரு அப்படிங்கிற கேரக்டர்ல விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் சின்ன வயசுல இருந்தே எளியும் புனையுமா இருக்காங்க. முரார்பாத் கிராமத்தில் இருக்கிற ரெண்டு வெவ்வேறு கிரிக்கெட் அணியில விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் எதிரெதிரா போட்டியிடுறாங்க. அங்க நடக்கிற ஒரு கிரிக்கெட் போட்டியில ஏற்படுற சின்ன மோதல் பெரிய கலவரமா வெடிச்சு அண்ணன் தம்பிகளா பழகிட்டு வந்த இந்து முஸ்லிம் மக்களுக்கிடையே ஒரு பெரிய பிளவையை ஏற்படுத்துது. இதை தொடர்ந்து கிராமத்துல தேர் திருவிழா நடத்த இந்து மக்கள் முடிவு செய்யறாங்க. ஒரு அரசியல் கட்சியோட சதியால தேர் திருவிழா தடுக்கப்படுது. கடைசியில இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? தேர் திருவிழா நடந்துச்சா? இதுல மொய்தீன் பாயோட பங்கு என்ன அப்படிங்கறத பேசுது லால் சலாம். மதங்களை முன்னிறுத்தி விவாதங்கள் தொடர்ந்து எழுந்து வர்ற சூழல்ல இப்படி ஒரு கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கிற ஐஸ்வர்யா ரஜினிகாந்த மனதார பாராட்டலாம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி போர் அடிக்காம காட்சிகளுக்கு தேவையான வசனங்கள் மூலமா முக்கியமான கருத்தை பார்வையாளர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல வெற்றி பெற்றிருக்காங்க ஐஸ்வர்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா முரார்பாத் கிராமத்துல வாழ்ற மக்கள் பற்றியும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இடையேயான பகைமை பற்றியும் விளையாட்டுல துவப்படுற வெறுப்புணர்வு மெல்ல எப்படி ஒரு கிராமத்தையே பாதிக்குது அப்படிங்கிற விஷயங்களை நான் லீனியர் முறையில சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற விஷ்ணு விஷால் அவர் எதிர்கொள்ற பிரச்சனைகள், நடுவில் ஒரு காதல் பாட்டு அப்படின்னு சற்றே தொய்வோட தொடங்குற படம் ரஜினியோட என்ட்ரிக்கு அப்புறம் சூடு பிடிக்குது. சமீப வருடங்கள்ல வெளியான ரஜினி படங்களையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரஜினிக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ காட்சி கொடுத்திருக்காங்க. கூடவே ரஹ்மானோட குரல்ல ஜலாலி பாடல் ரஜினி ரசிகர்களுக்கு நிச்சயமா சம விருந்துன்னே சொல்லலாம். அதுக்கு நியாயம் செய்யற வகையில ரஜினியோட கதாபாத்திர வடிவமைப்பும் ரொம்பவே சிறப்பு. ஷார்ப்பான வசனங்கள், வயதுக்கேற்ற பக்குவமான கேரக்டர் அப்படின்னு தன்னுடைய திரை ஆளுமையால மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கிறாரு ரஜினிகாந்த். சிறப்பு தோற்றம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாலும் ஏறக்குறைய முழு படத்திலையும் ரஜினியோட ஆதிக்கம் தான். மத நல்லிணக்கம் தொடர்பா ரஜினி பேசுற வசனங்களுக்கு அரங்கமே அதிருது. குறிப்பா கிரிக்கெட் மைதானத்துல மைக்ல பேசுறவரை கூப்பிட்டு பேசுறது, இந்து முஸ்லிம்களுக்கு நடுவுல அமைதியை ஏற்படுத்துறதுக்கு நடக்கிற கூட்டத்துல ரஜினி பேசுறது, இந்த காட்சிகள் எல்லாம் கூஸ் பம்ப் ரகம். படத்தோட பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் லீனியர்ல போறதுதான். நிகழ்காலம் கடந்த காலம் ரெண்டுக்குமே 6 மாத இடைவெளி தான் இருக்கிறதுனால ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கு. போரடிக்காத வகையில காட்சிகள் அடுத்தடுத்து நகர்ந்தாலும் இலக்கில்லாத வகையில எங்கேயோ போறதுனால எந்த இடத்துலயும் படத்தோட ஒன்ற முடியாத நிலை ஏற்படுது. ஸ்போர்ட்ஸ் கதைக்களம் அப்படின்னு விளம்பரப்படுத்தி இருந்தாலும் படத்துல ரொம்ப சின்ன அளவுக்கு தான் கிரிக்கெட் தொடர்பான காட்சிகளை வச்சிருக்காங்க. அதுலயுமே எந்த விதமான பரபரப்பும் அழுத்தமோ இல்ல. படத்தோட மையக்கரு தேர் திருவிழாவா இல்ல கிரிக்கெட்டா அப்படின்னு தெளிவா சொல்ல முடியாம தடுமாறி இருக்காங்க. எடிட்டிங்ல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். பல காட்சிகள் ஒன்றோட ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. காதல், ஆக்ரோஷம், குற்ற உணர்வு அப்படின்னு கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை எந்த ஒரு குறையும் இல்லாம கொடுத்திருக்காரு நாயகன் விஷ்ணு விஷால். மற்றொரு நாயகனா வர்ற விக்ராந்துக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகள் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நடிப்புல குறையும்னு சொல்ல முடியாது. விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பிராமையா, செந்தில், ஜீவிதா, விவேக் பிரசன்னா, லிவிங்ஸ்டன், மூணாறு ரமேஷ் அப்படின்னு எல்லா கதாபாத்திரமும் அவங்களோட பங்கை சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை சூப்பரா இருக்கு. தேவாவோட குரல்ல வர்ற அன்பாலனை பாடல் இதயத்தையே உருக வைக்குது. தேர் திருவிழா பாடல், மறைந்த ஷாகுல் ஹமீதோட குரலை ஏஐ மூலியமா பயன்படுத்தி இருக்கிற பாடல் ஆகியவை சிறப்பு. படத்துல பல இடங்கள்ல இமோஷனல் காட்சிகள் நல்லாவே கை கொடுத்திருக்கு. குறிப்பா செந்தில் தனது மகன் குடும்பத்தை பற்றி பேசுற காட்சி, மருத்துவமனையில இருக்கிற தன்னோட மகனை நினைச்சு ரஜினி அல்லா அப்படின்னு கதறி அழுகிற காட்சி ஆகியவை நெகிழ செய்யுது. சமூக வலைதளங்கள்ல மதங்களை முன் வச்சு ஒருவர் மேல ஒருவர் வன்ம கணைகளை வீசிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு முக்கியமான கருத்தை ரஜினி அப்படிங்கிற பிராண்டோட சுமந்து வந்திருக்கிற லால் சலாம் படத்தை தாராளமா வரவேற்கலாம். திரைக்கதையை மெருகேற்றி காட்சிகள்ல அழுத்தம் கூட்டி இருந்தாங்க அப்படின்னா லால் சலாம் இன்னும் கொண்டாடப்பட்டிருக்கும். குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் எல்லாரும் லால் சலாமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க பார்வையில படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.